2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. இதை நான் ஓப்பனாவே சொல்றேன். சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமோ பயமோ கிடையாது. காரணம் 2021 நமக்கு தெரியும். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகள், அதனால்தான் உறுதியாக திரும்ப நான் சொல்லுகின்றேன், 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அதுவரை கத்தலாம், கூச்சல் போடலாம், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம். ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார். அண்ணாமலை என்னங்க ஜோசியரா? நான் கேட்கிறேன், அவர் என்ன விஸ்வாமித்திரா? எங்க கட்சி அழிஞ்சு போயிருந்தார். விஸ்வாமித்திரருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா. அண்ணாமலை திடீர்னு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவரை பற்றி தெரியும். அவருக்கு அரசியலே தெரியாது. அதிமுக எத்தனையோ பேரை பார்த்தது. இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. அதிமுக பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு. இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக, இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது. இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது, நகைச்சுவையானது. அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார். அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில். எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்குறார். அரசியலுக்கு வந்து இப்போதான் அப்ரெண்டிஸ். இப்போதான் அவர் அப்ரெண்டிஸ் காலத்திலேயே அதிகமான அளவுக்கு வாய்க்கொழுப்பு. இதெல்லாம் ஒரு சீசன். வேடந்தாங்கல் பறவை போல இதெல்லாம் வந்து ஒரு சீசனல் பொலிட்டிஷியன். ஒரு கட்சி யாருடைய தலைமையில் எங்கும் யார் கைக்கு செல்லும் என்பதை அந்த கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அண்ணாமலை வந்து ஒரு அண்ணாவே இல்லை. எல்லா கட்சிக்கும் பஞ்சாயத்து பேசி இந்த கட்சி அண்ணாமலை என்னைக்கு ஜோசியர் ஆனான்னு தெரியல. ஜோதி நம்ம ஆர்வம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் முதல்ல கோயம்புத்தூரில் வெற்றி பெறக்கு உண்டான வேலையை செய்யட்டும்.